இயேசுவை நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the Covenant of the Day. And today is 8th January 2026 and Thursday, வியாழக்கிழமை. இந்த காலை வேளையிலே உங்களை எல்லாரும் இந்த உடன்படிக்கையின் மூலம் சந்திப்பதிலே சந்தோஷம். நிச்சயம் ஆண்டவர் இந்த புது வருஷத்திலே அவருடைய தயவினாலும் கிருபையினாலும் உங்களை தாங்கி உங்களை வழிநடத்தி வருவாராக. மன உருப்பத்தின் ஆலோசனைகளை அவர் நிறைவேற்றுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. விசுவாசமா இருங்க. சரி, இப்ப ஏசாமி கழுதையின் மேல் வருகிறார். அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய மேல் போட்டிருந்த அந்த மேல் போர்வையை, அந்த துணியை எடுத்து தரையில போட்டு பக்கத்தில் இருக்கிற கிளைகளை உடைச்சு, ஒலிவ இலை, அப்புறம் அந்த பாம் லீஃப் எல்லாம் உடைச்சு அவரை வரவேற்கிறதை பார்க்கிறோம். எப்படி வரவேற்றார்கள் என்பதை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. சரிங்களா? அது மார்க் 11:10. மார்க் 11ஆம் அதிகாரம் 10வது வசனம். Blessed is the kingdom of our father David that comes in the name of the Lord, Hosanna in the highest. என்ன சொல்லி அவரை வரவேற்றார்கள்? கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர். இந்த கர்த்தர் என்ற வார்த்தை ஆங்கிலத்துல நம்ம தமிழ்ல கர்த்தர் என்று போட்டிருக்காங்க. ஆனா நீங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா லார்ட்னு வரும். நம்ம தானே பழைய ஏற்பாட்டுல கூட கர்த்தர் என்ற இடங்களில த லார்ட்னு வரும். சரிங்களா? இங்க பாருங்க, that comes in the name of our Lord. நம்ம நான் முன்பு ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறேன், கர்த்தர் என்ற இடங்களிலே யாவே அல்லது தேவன், கடவுள், கர்த்தர் அந்த அர்த்தத்தெல்லாம் சொல்லப்படுகிறது. இங்க என்ன செய்யறாங்க ஜனங்க? பிதாவுடைய நாமத்தினாலே, யாவேயுடைய நாமத்தினாலே வருகிறவர் உன்னதங்களிலே ஓசன்னா என்று சொல்லி அவரை துதிக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தத்தோடு அவர் சொல்லுகிறார்கள்? அருமையானவரே, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தாவீதினுடைய சந்ததியிலே மேசையா வருவார் என்பது தீர்க்க தரிசனம். ஆகவே தாவீதின் சந்ததியிலே வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா தானே? சாஸ்திரிகள் போய் அந்த ஏரோது மன்னனிடத்துல கேட்கிறப்ப அவன் கூப்பிட்டு விசாரிக்க சொன்னாங்க, தாவீதின் ஊரிலே தாவீதோட ஊர் எது? பெத்லெஹேம். அதுதான் தாவீதோடைய ஊரு. அந்த ஊர்ல பிறந்தவராய் அங்கிருந்து வருவாரு என்று வேதம் சொல்லுகிறது என்று சொல்லுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் எல்லாம் இயேசுதான் மேசையா என்று உறுதிப்படுகிறது. அங்கே பிச்சைக்காரன் தாவீதின் குமாரனே என்று இயேசுவை மேசையா என்று அழைக்கிறான். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பவனி வரும்போது அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் தாவீதின் குமாரன், தாவீதினுடைய சந்ததியிலே வந்திருக்கிறவரே என்று சொல்லி அவரை வரவேற்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன? அவர் இரட்சகர் என்று நம்புகிறார்கள். ஆனாலும் ஆழமாய் அவரை பின்பற்றுகிறவர்கள் சிலர் தான் இருந்தாங்க. ஏன்னா இதே கூட்டம் தான் ஒரு வாரம் கழித்து அவரை எதிர்க்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே இயேசுவின் நாமத்துக்கு மகிமையாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து, அவருடைய வார்த்தையை உணர்ந்து, அவருடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அறிந்து நீங்கள் வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். When you start to confess, நீ அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் போதுமானவராக இருப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆகவே ஒப்பு கொடுங்க. கர்த்தர் போதுமானவராக இருப்பாரு. இந்த புது ஆண்டிலே அவருடைய வல்லமை வாழ்க்கையிலே கடந்து செல்லும். அற்புதம் மேல் அற்புதம், ஒரு விடுதலை, ஒரு சுகம் ஆண்டவர் நிச்சயம் செய்வார். சோர்ந்து மட்டும் போகாதீங்க. விசுவாசத்துல பலமா இருங்க. abide in your faith and ask the Lord, always seek the kingdom of God. ஆண்டவருடைய ராஜ்யத்தை எப்பொழுது கேட்கிற ஜனமா இருங்க. கர்த்தர் நிச்சயம் நன்மை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலே உடைய கிருபைகள் உடைய பிள்ளைகளோடு தங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. தீர்க்க தரிசனங்களை நம்பி பழைய ஏற்பாட்டிலே சொன்ன அந்த மேசையா இயேசுதான், அவர்தான் இரட்சகர் என்பதை உணர்ந்து ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிக்கிறேன். நன்மை கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு
உங்களை ஆசீர்வதித்து காப்பது. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை. ஆமென். எப்பொழுதும் சிஸ்டர், சகோதரனே சகோதரி, தாவீதின் வம்சத்திலே வந்தவர், தாவீதின் குமாரன், உன் ரட்சகர். Take care and God bless.